நான் முதற்கொண்ட அருண்ராஜ் முதற்கொண்டு அண்ணன் ஆனந்த முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். எல்லா கொலைப்பழியும் நம்ம மேல போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. அப்ப இதை பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகி நம்ம என்கொயரி பக்கம் போயிட்டு இருக்கோம். திருப்பி அண்ணன் வந்து ஆரம்பிச்சிட்டாரு பிரச்சாரத்துக்கு போலான்னு கிளம்பலான்னு. அப்போ ஒரு SOP போட்டாங்க. நம்ம கோர்ட்டுக்கு நம்ம தான் போகணும். எல்லா கட்சிகளுக்கும் சரிசமமான ஒரு சட்டத்தை உருவாக்கணும். பர்மிஷன் கேட்டா எங்களுக்கு மட்டும் 30 நாள் ஆகுதுன்னு கேஸ் நம்ம தானே போட்டோம். நம்மள கூப்பிட்டுருக்கணும்ல. ஆனா நம்மள கூப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து புது கட்சியா கேஸ் போட்டது நம்ம தான் போய் முறையிடுறோம் கோர்ட்ல. கோர்ட் சொல்லுது எல்லா கட்சியும் கூப்பிடுங்கன்னு. ஆனா நம்மள கூப்பிடல. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். உடனே SOP போட்டாங்க. இந்த SOP பேர் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க நீங்க. ஸ்டாலின் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஸ்டாண்டர்ட் கிடையாது, அது ஸ்டாலின் சார். அவரோட பேர்லயே போட்டுக்கிட்டாரு. என்ன போட்டுக்கிட்டாரு? அவரு மட்டும் அவர் பையனை வச்சு எத்தனை இளைஞர் மாநாடு வேணா போட்டுக்கலாம். வாரத்துக்கு ஒரு மாநாடு போலாம். ஆனா நம்ம ஒரு மாநாடு போறதா இருந்தா ஒரு 100 கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் நிரப்புறதுக்குள்ள 15 நாள் ஆயிடும். நம்ம தலைவர் வெளியே ரோட்ல இங்க வந்தா 50,000 பேர் கூடுவாங்க. கூடும் பொழுது காவல்துறை வந்து ரோட சரியா ரெகுலைஸ் பண்ணலன்னா திருப்பி மக்களுக்கு ஸ்டாம்பீட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். அதனாலதான் நம்ம தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கு வரதுக்கு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வரதுக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவா நான் பதிவு பண்றேன். அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு காவல்துறையிட்ட இருக்கு. காவல்துறை எதுவுமே செய்யறது இல்ல. அப்ப திருப்பி ஒரு சாம்பியன் ஆகி திருப்பி அவர் மேல கொலவலி பண்ணணும். இதுக்காக தான் SOP. அப்பதான் முடிவு பண்ணோம். ஒவ்வொரு ஊரும் 15 கிலோமீட்டர் தள்ளி காட்டுல நிர்வாகிகள் மீட்டிங் வெறும் 5000 பேர் வச்சு அண்ணனை வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திமுகவுடைய சூழ்ச்சி உங்களுக்கு தெரியுதா? எதனால நம்ம பிரச்சாரம் பண்ண முடியலன்னு? நான் முதற்கொண்ட அருண்ராஜ் முதற்கொண்டு அண்ணன் ஆனந்த முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். எல்லா கொலைப்பழியும் நம்ம மேல போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. அப்ப இதை பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகி நம்ம என்கொயரி பக்கம் போயிட்டு இருக்கோம். திருப்பி அண்ணன் வந்து ஆரம்பிச்சிட்டாரு பிரச்சாரத்துக்கு போலான்னு கிளம்பலான்னு. அப்போ ஒரு SOP போட்டாங்க. நம்ம கோர்ட்டுக்கு நம்ம தான் போகணும். எல்லா கட்சிகளுக்கும் சரிசமமான ஒரு சட்டத்தை உருவாக்கணும். பர்மிஷன் கேட்டா எங்களுக்கு மட்டும் 30 நாள் ஆகுதுன்னு கேஸ் நம்ம தானே போட்டோம். நம்மள கூப்பிட்டுருக்கணும்ல. ஆனா நம்மள கூப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து புது கட்சியா கேஸ் போட்டது நம்ம தான் போய் முறையிடுறோம் கோர்ட்ல. கோர்ட் சொல்லுது எல்லா கட்சியும் கூப்பிடுங்கன்னு. ஆனா நம்மள கூப்பிடல. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். உடனே SOP போட்டாங்க. இந்த SOP பேர் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க நீங்க. ஸ்டாலின் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஸ்டாண்டர்ட் கிடையாது, அது ஸ்டாலின் சார். அவரோட பேர்லயே போட்டுக்கிட்டாரு. என்ன போட்டுக்கிட்டாரு? அவரு மட்டும் அவர் பையனை வச்சு எத்தனை இளைஞர் மாநாடு வேணா போட்டுக்கலாம். வாரத்துக்கு ஒரு மாநாடு போலாம். ஆனா நம்ம ஒரு மாநாடு போறதா இருந்தா ஒரு 100 கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் நிரப்புறதுக்குள்ள 15 நாள் ஆயிடும். நம்ம தலைவர் வெளியே ரோட்ல இங்க வந்தா 50,000 பேர் கூடுவாங்க. கூடும் பொழுது காவல்துறை வந்து ரோட சரியா ரெகுலைஸ் பண்ணலன்னா திருப்பி மக்களுக்கு ஸ்டாம்பீட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். அதனாலதான் நம்ம தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கு வரதுக்கு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வரதுக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவா நான் பதிவு பண்றேன். அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு காவல்துறையிட்ட இருக்கு. காவல்துறை எதுவுமே செய்யறது இல்ல. அப்ப திருப்பி ஒரு சாம்பியன் ஆகி திருப்பி அவர் மேல கொலவலி பண்ணணும். இதுக்காக தான் SOP. அப்பதான் முடிவு பண்ணோம். ஒவ்வொரு ஊரும் 15 கிலோமீட்டர் தள்ளி காட்டுல நிர்வாகிகள் மீட்டிங் வெறும் 5000 பேர் வச்சு அண்ணனை வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திமுகவுடைய சூழ்ச்சி உங்களுக்கு தெரியுதா? எதனால நம்ம பிரச்சாரம் பண்ண முடியலன்னு?